ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய நவி ஆப்பில் நம்ம எப்படி குளோபல் பேமெண்ட்டை, அதாவது இன்டர்நேஷனல் பேமெண்ட்டை எப்படி நம்ம டர்ன் ஆன் பண்ணுறது, அதை வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதாவது குளோபல் பேமெண்ட் செட்டிங்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய நவி ஆப்ப வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து நவி ஆப்ப வந்து ஓப்பன் வந்து நான் பண்ணிட்டேன். நவி ஆப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்ப இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு பாருங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்ப நீங்க இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்ப நான் வந்து இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்றேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு இதுல வந்து பாருங்க, பேமெண்ட் செட்டிங்ஸ்ல இப்ப இதுல வந்து பாருங்க, யுபிஐ குளோபல் சொல்லிட்டு குடுத்திருக்கான் பாருங்க. யுபிஐ குளோபல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து யுபிஐ குளோபல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க வந்து யுபிஐ குளோபல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். யுபிஐ குளோபல் சொல்லிட்டு. இப்ப இதுல வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்து உங்களுடைய நவி ஆப்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இதுல நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு நீங்க வந்து இன்டர்நேஷனல் பேமெண்ட், குளோபல் பேமெண்ட் நீங்க எனபிள் பண்ணணுமோ, அந்த பேங்க் அக்கவுண்ட் பக்கத்துல டர்ன் ஆன் ஐகான் இருக்கு. எனபிள் ஐகான். இத வந்து கிளிக் பண்ணுங்க. எனபிள் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்ப இதுல வந்து அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுடைய அந்த இன்டர்நேஷனல் பேமெண்ட் அது வந்து 1 வீக்கா, 2 வீக்கா, 1 மந்த்தா, 3 மந்த்தா, அது வந்து எது வரைக்கும் நீங்க வந்து இத ஆக்டிவேட் பண்ண விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க வந்து மேக்ஸிமம் 90 டேஸ் 3 மந்த் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால இத வந்து ஆக்டிவேட் பண்ணி பயன்படுத்த முடியும். 3 மந்த்துக்கு அப்புறம் 90 டேஸ்க்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, டீஆக்டிவேட் வந்து ஆயிடும். ஓகே. இப்ப இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கடைசியா செலக்ட் டேட்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்கான் பாருங்க. நீங்களா கூட ஒரு டேட்ட வந்து நீங்க செலக்ட் பண்ணி அது வரைக்கும் வந்து நீங்க ஆக்டிவேட் வந்து நீங்க பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் வந்து பாருங்க 3 மந்த் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அதுல டேட்ட செலக்ட் பண்ண முடியும். 3 மந்த்துக்கு மேல டேட்ட வந்து செலக்ட் பண்ண முடியாது. நான் வந்து இதுல செலக்ட் டேட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இத வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்ப நெக்ஸ்ட் வந்து இதுல ஒரு கேலண்டர் இருக்கு. இந்த கேலண்டர் ஐகான் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து கேலண்டர் ஐகான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது கேலண்டர் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப இதுல வந்து பாருங்க, நீங்க வந்து 3 மந்த் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க டேட்ட செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல செலக்ட் பண்ண முடியாது. அதுக்குள்ள நீங்க வந்து டேட்ட நீங்க செலக்ட் பண்ணி அது வரைக்கும் நீங்க ஆக்டிவேட் பண்ணி நீங்க பயன்படுத்தணும்னா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே. இப்ப நான் வந்து இந்த கேலண்டர்ல வந்து நான் செலக்ட் பண்ண போறதில்ல. நான் ஜஸ்ட் வந்து சொன்னேன். ஓகே. இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக இதுல வந்து 3 மந்த்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. 3 மந்த்தே வந்து நான் செலக்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நான் வந்து 3 மந்த் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 3 மந்த் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இதுல இப்போ கீழ பாட்டம்ல ஆக்டிவேட் யுபிஐ குளோபல் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஆக்டிவேட் யுபிஐ குளோபல் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ அந்த பேங்க் அக்கவுண்ட்கான யுபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. அந்த பேங்க் அக்கவுண்ட்கான யுபிஐ பின் வந்து என்டர் பண்ணிட்டு கீழ பாட்டம் இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, லோடிங் வந்து ஆகி இப்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து ஆயிடும். எனபிள் வந்து ஆயிடும். ஓகே. இப்ப நம்ம வந்து இன்டர்நேஷனல் பேமெண்ட், குளோபல் பேமெண்ட் நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு இப்ப நம்ம வந்து எனபிள் வந்து பண்ணியாச்சு. நம்ம எதுக்காக இந்த குளோபல் பேமெண்ட்டை எனபிள் பண்றோம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க வெளிநாட்டுல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க. அப்படி இல்லன்னா எதனா பிசினஸ் சம்மந்தப்பட்ட மணி டிரான்சாக்ஷன்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு மணிய ரிசீவ் பண்றதா இருக்கும். அல்லது நீங்க சென்ட் பண்றதா இருக்கும். இதுவெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து குளோபல் பேமெண்ட்ட இத எனபிள் பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க மணிய டிரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியும். ரிசீவ் வந்து பண்ண முடியும் மணிய. நீங்க வந்து வெளிநாட்டு மணி, இன்டர்நேஷனல் மணிய ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக இத வந்து நம்ம பயன்படுத்துறோம் இந்த ஃபீச்சர. ஓகே. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் எனபிள் வந்து பண்ணணும். இப்ப எனபிள் பண்ணிட்ட பிறகு அது எப்படி நம்ம திரும்ப டிசேபிள் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. இப்ப நீங்க திரும்ப இந்த பேஜ்க்குள்ள வந்துட்டு இதுல இப்போ குளோபல் யுபிஐ குளோபல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இப்ப மறுபடியும் இதுல எனபிள் இருக்கு. இது வந்து டிசேபிள் வந்து பண்ணுங்க. இப்ப வந்து இது டர்ன் ஆஃப் வந்து குடுங்க. இப்ப டிசேபிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். டீஆக்டிவேட் யுபிஐ குளோபல் சொல்லிட்டு. இது வந்து 90 டேஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ள நீங்க வந்து டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க, டீஆக்டிவேட் யுபிஐ குளோபல் சொல்லிட்டு இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் லோடிங் ஆகி யுபிஐ பின் வந்து கேட்கும். இப்போ உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்கான யுபிஐ பின் என்டர் பண்ணிட்டு இப்போ ஓகே வந்து குடுங்க. இப்போ ஓகே குடுத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா டீஆக்டிவேட் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, டிசேபிள் வந்து ஆயிடுச்சு. இது போல நீங்க வந்து டிசேபிள் வந்து பண்ணிக்கலாம்.